இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. யாக்கோபு 1 அதிகாரம் வசனங்கள் 2 முதல் 4 வரை. Today's Bible verse. My brethren, count it all joy when you fall into various trials, knowing that the testing of your faith produces patience. But let patience have its perfect work, that you may be perfect and complete, lacking nothing. James chapter 1 verses from 2 to 4. மைக்கேலேஞ்சலோ ஒரு சிறந்த ஓவியர், பிரபலமான சிற்பியும் கூட. ஒரு நாள் அவரிடம், உங்களால் எவ்வாறு பளிங்கு கற்களை மிகவும் தத்ரூபமாக சிலைகளாக வடிவமைக்க முடிகிறது என்று கேட்கப்பட்டது. உடனே அவர், நான் யாரை போல் சிலையை செதுக்குகிறேனோ அவரை போல் அல்லாத பகுதிகளை எல்லாம் முதலில் தட்டி எடுத்து விடுவேன். இறுதியில் என் மனதில் இருக்கும் உருவம் மாத்திரம்தான் அதில் எஞ்சி இருக்கும் என்றாராம். எனக்கு அன்பானவர்களே, இயேசுவை போல மாற விரும்புகிறவர்களும் இதே முறையை கடைபிடிக்கலாம். இயேசுவை போல் அல்லாத யாவையும் தட்டி எடுத்துவிட்டால் இறுதியில் அவருடைய சாயல் மாத்திரமே நம்மில் மிஞ்சி இருக்கும். எனவே தேவையில்லாதவற்றை அகற்றுவது முக்கியமானது. குயவன் கையில் உள்ள களிமண்ணும் அப்படியே. அதற்கு உயிர் இருப்பதாக வைத்துக்கொள்வோம். அது அவனை பிசைய விடாது. நான் நல்ல களிமண்ணாகவே இருக்க விரும்புகிறேன், வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை என்று சொல்லும். ஆனால் அது உலகத்திற்கு எவ்வளவு பயன் உள்ளது என்பது குயவனுக்குத்தான் தெரியும். எனவேதான் அது முரண்டு பிடித்தாலும் அதை பிசைந்தும் வனைந்தும் தட்டியும் ஓர் அழகான மண் பாண்டமாக செய்கிறான் குயவன். கண்ணாடி சாடிகள் செய்யும் போது கண்ணாடி துகள்களை உருக்கி ஊதி உருக்கொடுப்பார்கள். பிறகு அதை வெட்டி உருட்டி அழுத்தம் கொடுக்கும் போது அழகான கண்ணாடி சாடிகள் கிடைக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தேவனை அனுமதித்தால் நம் வாழ்க்கையில் அவரால் அநேக அழகான மாற்றங்களை செய்ய முடியும். நம்முடைய வாழ்வில் ஏற்படும் ஒவ்வொரு சோதனையும் நம்மை தேவ திட்டத்திற்கு ஏற்றபடி செதுக்குகின்றன. சோதனைகள் நம்மை பலப்படுத்துவதாக கூறுகிறார் யாக்கோபு. அது தேவன் நம்மில் எதிர்பார்க்கும் பூரணத்தை கொண்டு வருகிறது. இதைவிட நமக்கு வேறு என்ன வேண்டும்? நமக்கு எது நல்லது என்பது தேவனுக்கு தெரியும். ஆகையால் தேவன் நம்மை வடிவமைக்க அனுமதித்து அவருக்கு பிரியமானவர்களாக மாறி தேவ ஆசீர்வாதத்தை பெற்று வாழ்வோமாக. ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.